77ல் திமுகவிலிருந்து தோக்கடித்து அதிமுக ஸ்தாபித்து ஆட்சி எடுத்தவர் எம்ஜிஆர். அதே கதையை தான் இப்போ ரிப்பீட் பண்ண போகிறோம் 2026. அவர் மதுரை மாநாட்டில் பார்த்தீங்கன்னா 5 கொள்கை தலைவருக்கு வெளியே போய் எம்ஜிஆரையும் அண்ணாவையும் வச்சார். கேட்டால் வாகை சூடும் வரலாறு திரும்புகிறதுன்னு அதுக்கு ஒரு தலைப்பு கொடுத்தார் மாநாட்டு முகப்பிலேயே. அவர் என்ன சொன்னார் அதுக்கு விளக்கம்னா, ஏன் அண்ணாதுரையும் எம்ஜிஆரை நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்போது, அரசியல் மாற்றத்தை நான் சொல்கிறேன். 1967 காங்கிரஸ் கட்சியிலேருந்து ஆட்சியை எடுத்தவர் அண்ணாதுரை. 77ல் திமுகவிலிருந்து தோக்கடித்து அதிமுக ஸ்தாபித்து ஆட்சி எடுத்தவர் எம்ஜிஆர். அதே கதையை தான் இப்போ ரிப்பீட் பண்ண போகிறோம் 2026. திமுக கிட்டேருந்து தாவேக ஆட்சியை எடுக்க போகுதுன்ற ஒரு பர்செப்ஷனை கிரியேட் பண்ணுறதுக்காக அவர் அதை பயன்படுத்தினார். இப்போ தாவேக அதிமுக நிறைய பேர் உள்ளே வந்துட்டாங்க. ஆனால் ஆரம்ப கட்டத்தில் இவர் செங்கோட்டையனுக்கு வராதுக்கு முன்னாடி திமுகவுக்கு தான் பெரிய டிராபேக்காக இருக்கும், திமுக இருக்க எதிர்ப்பு வாக்குகள் தான் விஜய் பக்கம் போகுன்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ அதிமுக சைடில் தானே வராங்க தவிர இது திமுகக்கு என்ன பாதிப்பு இருக்கும்? திமுகவுக்கு என்ன பாதிப்பு இருக்குதுன்னா, திமுகவுக்கு இன்னைக்கு ஏன் பதட்டம் அதிகமாக இருக்குதுன்னு புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு ஏன் பாதிப்புன்னு. திமுக இப்போ நடத்திட்டு இருக்கிற எல்லா ஒப்பீனியன் போல் சர்வேஸில் அவங்களுக்கு டைரெக்டாக எதிராக நிற்கிறது அதிமுக இல்லைங்க, தாவேக தான். ஏன்னா இளைஞர்கள் ஆதரவு, பெண்கள் ஆதரவு, பொதுமக்கள் ஆதரவு, இவங்க ஆட்சியில் நடந்த ஊழல்கள், பெண்களுக்கு எதிரான குற்றங்கள், இதெல்லாம் இவங்களுக்கு எதிராக போயிருக்குங்க. ஆன்டி இன்கம்பன்சி. அது மட்டும் இல்லாமல் ஒரு 1/3 ஓட்டர்ஸ் டிஸ்இன்ட்ரெஸ்டடாக இருந்தாங்க, ஓட்டு போடவே வர்றதில்லை.